ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே மினி ஆக்ஷனுக்கு எத்தனை பேரை விடுறாங்க தான் கைஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட இது கூட நல்லா தான்ப்பா இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த வாட்டி சிஎஸ்கே மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 40 crores பர்ஸோட தான் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற பிளேயர் கேமரான் கிரீன். இது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தவிர வேற ஒரு ஐபிஎல் டீம் இந்த மினி ஆக்ஷனில் கேமரா கிரெயினை தட்டி தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்க. அதில் ஒரு டீம் இந்த மேட்டரை பற்றி அஃபிஷியலாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது யாரு, எந்த டீம்ன்றத பார்ப்போம். ஆல்சோ ஒருவேளை சிஎஸ்கே கேமரான் கிரீனை இந்த மினி ஆக்ஷன்ல வாங்க முடியலனா அவங்க நெக்ஸ்ட் டார்கெட் பண்ண போற பிளேயர் யாரா இருக்குன்றத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லார் மைண்ட்லயும் ஒரு பெரிய கேள்வி ஆர்சிபி டைரக்டர் முகமது பதில் சொல்லியிருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, போன சீசன் ஆர்சிபி அவங்களோட 18 வருஷ சாபத்தை உடைச்சு முதல் ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இருந்த ஒரு பெரிய மன வருத்தம் முகமது சிராஜ் என்னதான் ஆர்சிபி 18 வருஷத்துல முறை கப் அடிச்சாலும் ஒரு பக்கம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்காக பல சீசன் உயிரை கொடுத்து விளையாடி ஆர்சிபி பிளட்டா இருந்த நம்ம முகமது சிராஜை டீம்ல இல்லாததுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிக பெரிய வருத்தம். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆர்சிபி டைரக்டர் கிறிஸ் பஸ்ல அபிஷியலாவே சொல்லியிருக்காரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஏன் முகமது சிராஜை விட்டாங்கன்னு. ஆல்சோ ஏன் மெகா ஆக்ஷன்ல ஆர்டிஎம் கார்டு கூட போட்டு எடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, சிராஜ் நாங்க லாங்கா ஸ்பெண்ட் பண்ண பிளேயரு, கிட்டத்தட்ட 7 வருஷமா அவர் ஆர்சிபிக்காக விளையாடிருக்காரு, 100 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. நாங்க ஏன் சிராஜை ரீட்டைன் பண்ணலைனா, ஆல்சோ அவருக்கு ஆர்டிஎம் கார்டு கூட யூஸ் பண்ணலைனா பாத்தீங்கன்னா எங்க பிளான் பிரைமரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். ஏன்னா அவருக்கு நியூ பால்லையே நல்லா ஸ்விங் பண்ணுறது எப்படின்னு தெரியும். டெத் ஹவுஸில் பவுலிங்கும் இருக்குது. அதனால் அவரை மெகா ஆக்ஷனில் 10.5 crore எடுத்தோம். இன்னொரு பக்கம் ஏசல் ஊட்ட அவருக்கு 12 crore மேலே கொடுத்து எடுத்தோம். ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சிராஜோட ப்ரைஸ் ஆல்ரெடி 12 crore கிட்ட போயிடுச்சு. அப்போ நாங்கள் ஆர்டிஎம் கார்டு போட்டு எடுத்திருந்தோம்னா அவரோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாயிருக்கும். ஸோ அப்புறம் டீமை கரெக்டாக பில்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் அப்போ அந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு சொன்னார். ஆல்சோ எல்லாத்தையும் பற்றி பேசிட்டோம் சொல்லியிருந்தார். சரி, சிராஜை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எடுக்கலைனாலும் நல்ல ஒரு ஸ்குவாடை பிக் பண்ணி பக்காவான பிளேயிங் லெவனை செட் பண்ணி எப்படியோ கப் அடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி, அப்படியே இப்போ கேமரா கிரீனுக்கு வந்துடுவோம். ஏதோ ஒரு டீமு கேமரா கிரீனை பற்றி சொல்லாமல் சொன்னாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, அது எந்த டீமு? இப்போ இவ்வளோ நேரம் இப்போ பேசிக்கிருந்தோமே அந்த டீமு தான், ஆர்சிபி தான். ஆர்சிபி டைரக்டரே தான் சொன்னார், நம்ம கேமரான் கிரீனை ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ணிடுவோம்ன்ற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் அவர் ஃபிட்டாக இல்லை, அதனால தான் நாங்கள் அவரை ரிலீஸ் பண்ணோம். பட் கேமரான் கிரீன் மட்டும் ஃபிட்டாக இருந்தாருன்னா 100% ஷுவரா அவர் நாங்கள் ரீட்டைன் பண்ணியிருப்போம் சொன்னாங்க. ஸோ இதில் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கேமரான் கிரீன் மேலே ஸ்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஆல்சோ இவங்களும் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி லியம் லிவிங்ஸ்டனை அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கிட்டையும் மினி ஆக்ஷனில் ஓரளவுக்கு நல்ல இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, ஒருவேளை நம்மளால கேமரான் கிரீன் எடுக்க முடியலனா மினி ஆக்ஷனில் வேற ஒரு பிளேயரை யாருக்கு ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். நம்மளுக்கு இப்போ ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் தேவை. ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ முக்கியமாக தேவையோ ஒரு ஃபினிஷரு. அந்த ஃபினிஷருக்கு பவுலிங் எபிலிட்டி இருந்தா நல்லது தானே. ஸோ இப்போ ஒருவேளை கேமரான் கிரீனை சிஎஸ்கேவால் எடுக்க முடியலனா ஜேசன் வுட்டை அவர் பிளேயிங் லெவனில் சரியான ஃபிட்டாக இருக்காரு. ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பவுலரு, அவர் போடுற ஃபேஸ்லாம் சேப்பாக் பிச்சில் பக்காவாக இருக்கும், சூட் ஆகும். ஆல்சோ அவர்கிட்ட ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. பேட்டிங்கில் வெறித்தனமா பெரிய பெரிய சிக்ஸஸ்லாம் அவர் அடிப்பார். நிறையா வாட்டி நம்மளே பார்த்துருக்கோம். அதோட ஹோல்டர் ஆஸ்திரேலியாவில் கிரீன் அலக்கெல்லாம் அதிக ப்ரைஸுக்கு போக மாட்டார். அதோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் அவர் நம்ம நம்பி எடுக்கலாம். ஒருவேளை கேமரான் கிரீனை சிஎஸ்கே எடுக்கலைனா செகண்ட் சாய்ஸாக ஜேசன் ஹோல்டரை ட்ரை பண்ணலாம். அதில் தப்பே இல்லை.
சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், ஆக்ஷனில் சிஎஸ்கேவால் கேமரான் கிரீன் வாங்க முடியலனா அவரோட செகண்ட் சைஸாக எந்த பிளேயர் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், until then bye from Cricket Remix Tamil. Thank you. Bye bye.